பள்ளியிடத்துக்கு போயிட்டு இப்ப வந்த உடனே அது வேணும் இது வேணும் பாவல ஒண்ணுமே இல்லையே வீட்ல. என்ன செய்யலாம்? அன்னைக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தனே, உருளைக்கிழங்கு அது இதுன்னு வச்சு கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தாவல. உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் வீட்ல இருக்குல்ல, வெஜிடபிள் கட்லெட் மாதிரி செஞ்சிருவோம். இப்ப எடுத்து வெட்டுவோம். இப்ப வீட்டுக்கு வந்து நிப்பாவ ரெண்டு பேரும் உட்கார்ந்து வெட்டி செய்வோம். ஐயே, வெட்டதுக்கு கட்டையும் கத்தியும் எடுத்துட்டு வராம உட்கார்ந்தாச்சே. இன்னொரு கல்ல எலும்பணும். சப்பா, இந்த வயசுலயே உட்கார்ந்துட்டு எந்திக்க முடிய மாட்டேங்குது. என்ன குறுக்கெல்லாம் வளைவு. என்ன எத்தனை வருஷம் இப்படி இருக்க போகுது தெரியலையே. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா கடையில இருக்காவளா இல்ல வீட்டுல இருக்காவளான்னு தெரியல. போய் பார்த்துட்டு வீட்டுல இருந்தா வீட்டுல இருப்போம், கடையில இருந்தா கடைக்கு போயிருவோம். அப்பந்தான் சமோசா பஜ்ஜின்னு ஏதாவது வாங்குறதுக்கு ரூபா தருவாவ. எம்மா கடைக்கு போகலையா? ஐ ஜாலி ஜாலி. நான் வாரேன். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வாமக்கா, கட்லெட் செய்யறதுக்காண்டி எல்லாம் வெட்டிட்டு இருக்கேன். என்னது கட்லெட்டா? ஏம்மா அதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமாமா? இதுவரை அதெல்லாம் செஞ்சு தந்ததே இல்ல. என்னமா புதுசா இருக்குவே? ஏடி செய்ய தெரியாதுதான். அன்னைக்கு யூடியூப்ல தான் இப்ப பாக்கம்லாட்டி நிறைய சமையல் வீடியோ வருது. அத பார்த்தோன்னே ஆசையா இருந்து சரி இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சத்தா செஞ்சு கொடுப்போம். இப்பமே கைவலி கால் வலியில கடக்கால் வேலைன்னு பார்த்தேன். திடீர்னு என்ன பாசம் எங்க மேல? மாதிரி பாசம் எல்லாமே ஏடி இருக்கும் பெத்த பிள்ளைகள் மேல பேசியா? சரி சரி கோவப்படாதுங்கம்மா. இன்னைக்கு ஏன் நீங்க கடைக்கு போகல? கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. கரெக்டா அந்த நேரம் நாங்க இருந்த உடனே இங்க வந்துகிட்டு சமோசா பச்சி சாக்லேட் அது இதுன்னு லொட்டு லொசுக்கு நான் அவ்வளத்தையும் வாங்கி திங்கணும். அதுக்கு தானே கேக்கா? கண்டுபிடிச்சிட்டீல? ஆமா, உன்னை பத்தி தெரியாதா? தீனி பண்டாரம் சுவார தவிர வேற என்னத்தை கொடுத்தாலும் நல்லா இருந்து நக்கி நக்கி தும்பா. சரி சரி யாசாதுங்கம்மா. நான் போய் குளிச்சுட்டு வரேன். அதுக்குள்ள இந்த கட்லெட்டை ரெடி பண்ணி வைங்க. என்ன மேடம் ஆர்டர்லாம் போட்டுட்டு போற மாதிரி இருக்குது? போய் மூஞ்சி கை கால கழுவிட்டு வா. வந்து நீ தான் எல்லாத்தையும் வணக்கி தரேன்னு நான் செஞ்சு தரேன். எம்மா யாமட்டி வீட்டுக்கு வந்து அம்மைக்கு வந்து ஒத்தாசையா இருக்க மாட்டியோ? இவ குளிச்சுட்டு வருவாளா மேடம்க்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணுமா? இவ்வளவு நேரம் அம்மையை வேலைக்கு திட்டு போயிட்டு வந்திருக்கேன். நான் சீக்கிரம் பள்ளியிடத்துக்கு போயிட்டு வரதுனால தான் இப்படி செய்யறியே. எனக்கு மட்டுமா கட்லெட்? இனி ஒருத்தி வருவாம்ல அவனுக்கு கிடையாது. அண்ணனுக்கு உண்டு, எல்லாருக்கும் தான். அண்ணனுக்கு அப்பாக்கு உனக்கு எனக்கு எல்லாருக்கும் தான். அவனும் சாப்பிடுறதுக்கு நான் என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவன் மட்டும் ஹெல்ப் பண்ணாம சும்மா உட்கார்ந்து சாப்பிடுவானா? நான் மட்டும் இருந்து அவ்வளவு வேலையும் செய்யணுமா? நல்ல கதையா இருக்குவே. இது அவன் படிக்கிறது நடி போயிருக்கான். எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குவா. அவன் எப்படி இப்ப வர முடியும்? வந்த உடனே பசியில நிப்பான். எங்களுக்கு அப்ப பசிக்காதமே. நேரே வாய் ரொம்ப கூட கூட பேசிட்டு இருந்தா செவிட்டு அடிச்சு திருப்பிடுவேன். மரியாதைக்கு அம்மைக்கு வேலை செஞ்சு தரணும்னு சொன்னா செய்யி. அது இதுன்னு போட்டு ராகம் பாடிட்டு இருக்காத. சரியா வருது. இனி நாளையில இருந்து நானும் லேட்டா வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க பாஸ்கெட் பால் விளையாடிட்டு நானும் பிந்தி தான் வருவேன். பாத்துடுங்க. வா, பழைய கஞ்சி கூட தர மாட்டேன். அவன் மட்டும் ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். என்ன நல்ல நிக்குமா அந்த பிள்ளை? இந்த 9 போனதுல இருந்தே சரியில்லை. அதுவரை எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தா. சொல்லு பேச்சு எல்லாம் கேட்டுட்டு உடனே செய்வா. ஏதோ எனக்கு திங்க ஆசையா இருக்கிறதுக்கு நான் செய்யறது மாதிரி இந்த பிள்ளை பேசு. அது உள்ள தானே செஞ்சு கொடுக்கேன். இன்னும் அந்த பைய கூட தான் கிடந்து போட்டி போட்டு எடுக்கா. பன்னெண்டாப்ப படிக்காண்டாமா? A few minutes later. எப்பா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் டிவி போட்டு பாப்போம். வந்த உடனே இப்படி டிவி போட்டு பார்த்தாதான் அந்த டே ஃபுல்ஃபில்லா இருந்த மாதிரி இருக்கப்பா. என்ன பார்க்கலாம்? சின்சான் போடுவோம். அதுதான் நல்ல சிரிப்பா இருக்கும். எல்லாரும் அதை ஹெல்ப் பண்ணணும். நியூ இயர் வந்தாலே நம்ம அதிகமா செலவு பண்றோம். இனிமே அப்படி எல்லாம் பண்ணாம சிக்கனமா இருக்க கத்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? உசாய் ஆண்டி காஸ்ட்லியான சுஷி ஆர்டர் பண்ணிருக்காங்க. என்னது சுஷியா? ஏய் நல்ல சிரிச்சுட்டு அங்கேயே கிடக்கட்டு. ஒரு கட்லெட் கூட அவனுக்கு தின்னுக்கிட மாட்டான்ல. குடுத்துட்டா என் பேர் தங்கராணி இல்ல. என்னது சுஷியா? ஏய் நீ ஏற்கனவே பீட்சா தான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கல? அது என்னமா எப்பா என்ன வாசமா இருக்கு. நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கலன்னா அம்மா இப்ப குவாவத்துல இருப்பாவல. இப்ப பூவானா ஒண்ணும் கிடைக்காது. ஆனா அந்த கட்லெட்டை வேற சாப்பிடணும் போல இருக்க. என்ன செய்யலாம்? வீடு குப்பையா தானே கிடக்குது. அதை தூத்து அதெல்லாம் நல்ல பேர் வாங்கிடுவோம். விளக்கு மாதிரி வெளியே கிடக்கும். இப்ப எங்க கிடக்குது இந்த அம்மிட்ட கேட்ட விளக்கு மாத்தாலே அடி விழாம். விளக்கு மாத்த எடுத்துட்டு வந்தாச்சு. இனி நம்ம தூக்குன்னு அம்மைக்கு தெரியணுமே. எம்மா எம்மா அம்மா அம்மன் கிடந்து அலறிட்டு நான் சத்தம் கொடுத்தாதானே இவ்வளவு கூப்பிட்ட உடனே அங்கெல்லாம் நம்ம என்னன்னு கேட்கணும். அவ்வளவு ஒரு வேலை செஞ்சு தர மாட்டாள்வ. எம்மா கேக்குவா? நான் வீடு தூக்க போறேன். என்ன அதிசயமா இருக்குது. வீடெல்லாம் தூக்க போறீங்களா? சரி அப்படியாவது தூக்கட்டு. எல்லாம் இந்த ஒரு வாய் கட்லெட் காண்டியா தான் இருக்கும். அங்க வர மனத்திற்குமா இருக்கும். என்ன இது சத்தமே தர மாட்டேக்காவ? சமையல்ல அவ்வளவு மூழ்கி போய் இருக்கவ. குவாவத்துல இருப்பாவளா இருக்கும். தூத்துக்கிட்டு நைஸா போய் கட்லெட் எடுத்து சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்ல மாட்டாவல்ல. நான் தூக்க போறேன். மேலெல்லாம் என்ன தூசியா இருக்குது. இந்த அம்மா ஒற்றையே அடிக்க மாட்டாவ போல. நம்ம தான் எல்லா வேலையும் செய்ய
கட்லட் என்னெல்லாம் சொல்லிட்டுடக்கா. சொல்லட்டு ஒண்ணும் கண்டுக்க கூடாது. ஒரு வார்த்தை பேச மாட்டேக்காவல, வீடு தூத்தாலும் கிடைக்காதோ. சப்பா, அந்த வெயிலோட போயிட்டு வரதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு. பிப்ரவரி மாசமே இப்படி வெயில் அடிக்குது. இனி மார்ச் ஏப்ரல் மே எல்லாம் எப்படி இருக்க போவோ தெரியல. வெயில் கொளுத்துன்னு கொளுத்த போகுது. எப்பா, பூட்டின வீடு பூட்டின வாக்குல இருக்கு. இன்னுமா போயிட்டு வரல? வந்திருந்தா சின்ன பொண்ணு கொண்டு விட்டுருப்பாள. ஒருவேளை சின்ன பொண்ணுக்கு வீட்டுல எதுவும் கிடக்கால் வேலை தெரியல. அந்த பிள்ளைகள் கூட விளையாடிக்கிட்டு உள்ள போய் போன் அடிச்சு பாப்போம். எப்ப என்ன தண்ணி தாகமா இருக்கு, போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்துருவோம். ராணியக்கா, ஏக்கா, வாலட்சுமியே, என்ன இந்த பக்கம்? ஏக்கா, நான் தண்ணி கேட்டுதான் வந்தேன்னு உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? தண்ணி செம்போட வந்திருக்கீங்க. அப்ப தண்ணி கேட்டுதான் வந்தீங்க. நான் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கோரிட்டு இருந்தேன். கரெக்டா நீ கூப்பிட்ட உடனே அந்த செம்போடி வந்துட்டேன். என்னமா குடி, நான் இன்னும் குடிக்கல, குடி. ஐயக்கா, நீங்க குடிச்சிட்டு பிடிச்சிட்டாங்க. நாங்க பக்கத்துல தாங்க மாடி மேய்ச்சிட்டு இருந்தேன். இங்க பார்த்தா எல்லாருக்கும் வீடும் பூட்டி கிடந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தேன். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்தது அங்கிருந்து பார்த்தனே, அந்த தான் ஓடி வந்து வந்துடுங்க. ஆமா, உமா வீட்டுல இல்ல பத்துக்க. அயலுக்கு சொந்தக்காரர்களுக்கு இருக்கும் கல்யாணம்னு போயிட்டா. மாரியா பிள்ளைகள் 2 பேரு, வசந்தி சின்ன பொண்ணு எல்லாரும் அங்க சிந்துக்க பிள்ளை இருக்கு தெரியுமா, அந்த பிள்ளைய பாக்க போறேன்னு பண்ணவ இன்னும் காணையில பத்துக்க. இப்பதான் நானும் ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரேன். இதுக்குள்ள வந்திருப்பாள்னு நினைச்சா இன்னும் காணையில. இதை போன் பண்ணி கேட்கணும். நீ முதல்ல குடிமா. சரி காப்ப கொண்டாங்க, நான் குடி. எப்பா, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. என்னங்க 1 லிட்டர் தண்ணி கொண்டு வந்தாங்க. படபடன்னு தீந்துட்டு வந்துட்டுங்க. என்ன வெயில் பத்தியலாம். இந்த மாட்டுவலுக்கு ஒரு இடமும் பிள்ளை இல்ல. அங்க எங்கன்னு சுத்தி மேய்ச்சிட்டாலேயே எங்கேயுமே இருக்க மாட்டேக்கு. அதான் அப்படியே சுத்திட்டு வந்தேன். அதுக்குள்ள காஞ்சி கருவடை போயிட்டமே இல்ல. ஆமாக்கு பாலவன மாதிரி கிடக்குது. இவ்வளவு வெயில் ஒரு வருஷமும் பிப்ரவரி மாசத்துல இருந்தே தொடங்காத. ஆமா, குளிர்வுன்னு சொல்லிட்டு கிடந்து ஜனவரி வர. இப்ப வெயிலுங்க. எது வந்தாலும் தாங்க முடிய மாட்டேக்கு. ஆமா பத்தியெல்லாம் அப்படிதான் இருக்குது. நான் வேற இதுல ஒரு 2 ஆட்டை வேற பிடிச்சு விட்டுட்டேன். அந்த மாட்டுவல் கூட அப்படியே மேய்ச்சிடலாம்னு நினைச்சி. இப்ப இந்த ஆட்டுவலுக்கும்லாம் ஏற பார்க்க வேண்டி இருக்கு. பெரிய சோதனையா இருக்குக்க. ஒரு இடமும் வர முடிய மாட்டேக்கு. இந்த ஆடு பாடு கோழியெல்லாம் இருந்தா அப்படிதாமா, அதுவளை பாக்கதுலயே நேராமலாம் போயிடும். அப்படிதாங்க இருக்குது. உங்க வீட்டுக்குலாம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு பத்தியில? வந்த உடனே என்ன இங்கெல்லாம் வந்திருக்கான்னு நீங்களே கேக்குறீங்க. ஆமா, வரைய மாட்டேங்கிறிய. நானும் எங்க கூட எதுவும் சண்டையோன்னு நினைச்சேன். எக்கு, நான் அப்படியெல்லாம் சண்டை போடுவேனாக்க போட மாட்டான். இருந்தாலும் மனசுக்கு அப்படி தோணுச்சு, வரைய மாட்டேக்கல்ல. எப்பா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமத்துக்க குடிச்சாச்சு. உட்காரு லட்சுமி. எங்க மாட்டு வேலை பாக்கணும்ல. இனி வீட்டுக்கு பத்திட்டு போகணும், பால் கறக்கணும், மாதிரி பாலை கொண்டு சொசைட்டில கொடுக்கணும். வேலை கிடக்கு. நான் போயிட்டு வரேனுக்கு. சரி லட்சுமி, பாத்துக்கவோ, உடம்பையும் பாத்துக்க. வேலைன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு கிடக்காத. கடைசியில நம்ம படுத்தா யார் நம்மள பாப்பா? நம்ம பூமாரி எப்படி நல்லா படிக்கலாம்? படிக்காக்க 12ஆப்ல. அதனால 5:30 வரை ஸ்கூலு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவா. ஓ அப்படியா? ஆமா, நான் அதுக்குள்ள மாடெல்லாம் பத்திட்டு போய் பால் கறந்து சொசைட்டில ஊத்திட்டு வந்துருவேன். மாரியா வந்தோடனே காப்பி ஏதாவது போட்டு கொடுக்கணும்ல. அவ அதை கூட போட மாட்டாளாக்கா. போடுவாக்க. அவளை குறைச்சல ஒண்ணுமே இல்ல. நான் தான் அந்த பிள்ளைய கவனிக்கவே மாட்டேங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்துடுங்க. எப்பமோ நான் வீட்டுக்கு போக பிந்திட்டுனா அவளே சில நேரம் ராத்திரிக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருவா. பரவாயில்லையே, என் பிள்ளைல இருக்குவா, ஒரு வேலை செய்யாதுமா. நீங்க நல்லா செல்லமா வளர்த்துட்டீங்களாக்க. நான் அடிக்கடி இப்படி மாடு வித்திட்டு பாடு வித்திட்டு போயிருவேன். அவ தானே இருந்து எல்லாம் கவனிச்சிட்டு இருப்பா வீட்டுல. வீட்டு வேலையில அவதான் செய்வா. அதனால அதுல எல்லாம் பொறுப்பா இருப்பா. இப்ப 12ஆப்பு படிக்க பத்தியில படிக்க வேண்டிய பாடமும் நிறைய இருக்கும். பரிச்சு வர வருவா. அதான் அதுல போட்டு அந்த பிள்ளைய போட்டு வீட்டு வேலையை செய்ய சொல்லான்ட்டு தான் நான் செய்யறதுக்குதான் கடகடன்னு ஓடியேன். ஆமா, பப்ளிக் வந்தாச்சுல. ஆமாக்க, அதான் சரி நான் பாக்கேன்னு. இந்த மாடு வேற கடந்து அழகிட்டு கிடக்கு. சரி போ. சப்பா, காலெல்லாம் என்ன உழைச்ச உழைவு. ஒரு போன் அடிப்போம். இந்த பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் சரியாதான் இருக்கு, இல்லனாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கம்மா. சரி போன் அடிச்சு எங்க வருவன்னு கேட்டு பாப்போம். யாருக்கு? அம்மையா? ஆமாதான். ஏமா சொல்லுங்கம்மா. மக்கா எங்க இருக்கீங்க? சிந்து அக்கா வீட்டுல தான் இருக்கோம். இன்னும் நாங்க வீட்டுக்கு வரல. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி கிடந்துச்சா, என்கிட்ட இருந்த சாவி வச்சு வீட்டு திறந்து உள்ள வந்துட்டு உடனே போன் அடிக்கேன். அங்க இவ்வளவு நேரம் என்ன மக்கா செய்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமே. நல்ல சாப்பாடு தந்தாவ. சிக்கன் பிரியாணி, ஏதோ லெக் பீஸ் குழம்பு, சிக்கன் குழம்பு, பாயாசம் எல்லாம் வச்சிருந்தாவுமா. நல்லா சாப்பிட்டோம். பரவாயில்லையே. பிள்ளை நல்லா இருக்காமா? பிள்ளை சூப்பரா இருக்கா. நல்ல பொம்மை குட்டி மாதிரி இருந்தாம. நல்லா பார்த்தா நாமலாம் கையில தூக்குனேன். அப்படியா மக்கா? மாதிரி ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? சின்ன பொண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்கா? சின்ன பொண்ணத்தையும் வசந்தியத்தையும் இங்க வந்து உறங்கிட்டு இருக்காவுமா. நாங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம். என்ன
அவிய வந்தாவ. யான்னு கேட்டோம். அவிய சித்தப்பா யாருக்கோ ஹார்ட் அட்டாக்கா, ஆஸ்பத்திரியில இருக்காவ. ஒரு 1 ஹவர்ல போயிட்டு வந்துடுவேன், அது வேற கொஞ்சம் வீட்ல இருக்கீங்களான்னு கேட்டாம்ல. அதனால நாங்க உட்கார்ந்துருக்கோம். சிந்து அக்கா பேபி ஏதாவது அழுதா பாக்கணும்ல, மாதிரி ஒத்தையில இருப்பாங்கல்ல. ஐயே பாவம், ஹார்ட் அட்டாக்கா வந்துச்சு. சரி 1 மணி நேரம்னாலும் 2 மணி நேரம்னாலும் அங்க இருந்துட்டு வாங்கம்மா. மாதிரி பாவம்ல. சரிம்மா வைக்கே. என்ன மாம்டி காணலன்னு தேடி எவ்வளோ? ஆமா ஆமா, நம்ம வீட்ல இருந்தா சரியா வரும் பாவ. இப்ப சும்மா இருக்க வேண்டியதானே. அதுக்கு நம்ம இல்லனா போர் அடிக்கும்லாட்டி அவளுக்கு, அதான் தேடி இருப்பவ. சந்தியா எக்கு பாப்பா உறங்கலையா? ஆமாமா, தூங்கவே மாட்டேக்கா. 2 hours ஆச்சு. 2 hours once எப்படி தூங்கிருவா, இன்னைக்கு நம்ம தூங்காம முழிச்சிருக்கா. பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிடுவோம். என்கிட்ட கொண்டாங்க. ஏடி நான் வாங்கிக்கிட்டேன் டி. ஏன்ட்ட தாங்குக. சண்டை போடாதுங்க, 2 பேருமே பாத்துக்கிடுங்க. நாங்க எங்க அம்மா எங்கம்மா ஏதாவது சொன்னாவளா உங்ககிட்ட? அவங்க ஏக்கா வெளியே போறேன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போனாவக்கா, இப்போ வந்துருவாவ. ஏன் இவ இப்படி சொல்ல? அப்படியா? அப்ப எங்க பெரியம்மா வீட்டு பேர்பாவலா இருக்கும். நான் எங்க பாட்டி எழுப்பி சுவார் மட்டும் கொடுத்துட்டு வரேன்னு இன்னும் அவிய சாப்பிடாம படுத்திருக்காவ. சரிக்கா, நீங்க போய் எழுப்புங்க போங்க. ஆட்டுமா பாத்துக்க. ஏக்கா யாங்க சிந்து காட்ட உண்மையே சொல்லல? எடி சொன்ன அவிய கஷ்டப்படுவாவல்லாட்டி. அவியலுக்கும் தாத்தா முறையா தானே இருக்கும். அவங்க அம்மாக்கு சித்தப்பானா இவங்க தாத்தாவா தான் இருக்கும். மாதிரி இவிய உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்லல. அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம். ஆமா, நீ செஞ்சதா கரெக்ட் பத்தியா. நான் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காவன்னு சொல்ல போயிட்டேன். சரி பரவாயில்ல, இனி யோசிச்சு பேசணும்னு எங்கனாலும். ஆட்டு சந்தியா, நீ தேர்ட் இயர் போனதுல இருந்து நல்ல புத்திசாலியா மாறிட்டியேடி. இப்ப தம்பி கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்குது. இவ்வளவு நாள் நானும் ஒன்னே மாதிரி தான். தெரியும். பிள்ளைய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுற வேண்டியதுதான். உடனே போட்டி தூர. எங்க செல்ல குட்டி பட்டுக்குட்டி எவ்வளவு அழகா பாக்க. என்னையதான் பாக்கா, ஒன்னையெல்லாம் ஒண்ணும் பாக்கல. ஆமா, நீ அங்க ஒன்னைய பார்த்து திருப்பி வச்சிருந்தா ஒன்னையதான் பாக்க மாதிரி இருக்கும். இங்க மாற திருப்பி என்னைய பாப்பா. அதெல்லாம் வைக்க மாட்டோம்ல, என்னையதான் பாக்கணும் நமக்கா. பாட்டி எங்க உன் மூஞ்ச பார்த்து போர் அடிக்க இந்த பிள்ளைக்கு. அடிக்க பாட்டி. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. என்ன ருசியா இருக்கு. எம்ம இப்படி பாக்க வச்சு சாப்பிடாதீங்கம்மா, கொதி போட்டுருவேன். நீ கொதி போட்டா என்ன, இல்ல போடாம இருந்தா எனக்கு என்ன, நான் நல்லா சாப்பிடுவேன். வாங்க